வணக்கம், வெல்கம் டு கதை திருட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நவரத்தின மாலை. சண்முகத்தம்மா கழுத்தில் போட்டிருந்த நவரத்தின மாலை, அந்த மாலைக்காக ஆசைப்பட்ட குடும்ப உறுப்பினர்களின் மனப்போராட்டம், கடைசியில் பாட்டி எடுக்கிற முடிவு, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா? அப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். சின்ன குட்டி சண்முகப்பிரியா என்றால் கொள்ளை ஆசை பாட்டி சண்முகத்தம்மாவுக்கு. தன் பெயரை சூட்டியிருக்கும் பேத்தி என்பதிலும் தனித்ததொரு பாசம். வேறு எந்த பேத்திக்கும் தன் பெயர் இல்லை. மூத்தவனுக்கு ஒரு பெண், இரண்டாவது மகனுக்கு இரண்டும் பெண்கள். அதில் இரண்டாவது பெண்ணான சின்ன குட்டிக்கு சண்முகப்பிரியா என்று பெயர், பாட்டியின் பெயரையும் இணைத்து. பெரியவர்களுக்கு அவள் வெறும் பிரியா. சண்முகத்தம்மாவுக்கு 2 பையன்கள் 2 பெண்கள், 4வர்க்கும் 6 பையன்கள் 3 பெண்கள், மொத்தம் 9 பேரன் பேத்திகள். எல்லோரிடமும் குறையாத அன்புதான், குன்றாத ஆசைதான் பாட்டிக்கு. ஆனாலும் சண்முகப்பிரியா அப்படியே பாட்டியின் விஸ்வரூபத்தை குழந்தையாக்கி ஓடி விளையாட விட்ட தோற்றத்தில் உருவ ஒற்றுமை. மானாக துள்ளி பாட்டியின் மடியில் வந்து உட்கார்ந்து கழுத்தை கட்டி கொண்டாள் சண்முகப்பிரியா. பாட்டி, நான் ஒன்று கேட்பேன், கொடுப்பியா? என்னடி கண்ணு, என்னடி செல்லம்? கொடுக்குறேன்னு சொல்லேன். நீ என்னன்னு சொல்ல? பேத்தியின் தளிர்கன்னத்தில் தன் உலர்ந்து சுருங்கிய இதழ்களை அழுத்தி இச்சென்று முத்தம் பதித்தாள் பாட்டி. சொல்லு பாட்டி, நீ கொடுப்பியா மாட்டியா? சின்ன குட்டி பாட்டியின் மார்போடு ஒட்டி கொண்டு, சொல்லேண்டி என்னன்னு. நீ சொல்லு முதல்ல. என்னடி இது, வரம் கொடுன்னு கேட்டுட்டு வரம் கொடுத்த உடனே பட்டம் கட்டணும், காட்டுக்கு போகணும்னு கேட்ட மாதிரி சிரித்தாள் சண்முகத்தம்மாள். ஓ, ராமாயண கதையா? நீ கூனியா என்று சிரித்த சின்ன குட்டி தோளின் வளைவை தடவி, நீ கூனி மாதிரி தான் இருக்கே என்றாள். ஏய், நான் கூனி அடி, கூனி கேட்கலடி, வரோம் கைகைக்கு சொல்லி கொடுத்தா. நல்ல மனசில் நஞ்சு தூவி விட்டா. வாழ வரம் கேட்டு வாழாம போனவ கையேயி. நான் தான் உங்ககிட்ட கேட்குறேனே, அப்போ நான் தான் கையேயி இல்லையா பாட்டி? என்ன வரோம் கேளுகண்ணே, சிரித்தாள் பாட்டி. உன் கழுத்தில் போட்டிருக்கிய நவரத்தின மாலை, அது வேணும் பாட்டி. எல்லா ரத்தினமும் நல்ல ரத்தினமாம். இந்த மாலையை உன் நினைப்பா எனக்கு கொடுத்துடு பாட்டி. சண்முகத்தம்மாள் திகைத்தாள், வாயடித்து போனாள். கைகேயின் வரம்தான். யார் அந்த கூனி? குழந்தையின் அலையற்ற மனக்குளத்தில் கல் எறிந்தவர் யார்? என்ன பாட்டி பேச மாட்டேங்கிற? யாரடி உனக்கு சொன்னது இந்த மாலையை கேட்க சொல்லி? யார் அந்த கூனி? பாட்டிக்கு சீற்றம் மெல்ல கிளர்ந்தது. எங்கள் அம்மா ஒன்றும் கூனி இல்லை, யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிச்சு. இந்த நவரத்தின மாலை அவ்வளவு அழகாக இருக்காம். இதில் மோதிரம் செய்யலாம், தொங்கட்டான் செய்யலாம், அழகாக நெக்லஸ் மாலையெல்லாம் செய்யலாமாம். இது உங்கள் தாத்தா போட்டதுடி. அவரோட நினைவாக இது ஒன்று தான். உங்கள் தாத்தாவோட நினப்புக்காக கூட இல்லை, மரியாதைக்காக. அவர் ஆசையோடு போட்டுக்க சொல்லி கொடுத்ததை மறுக்காமல் போட்டுக்கிட்டேன். அதோட மதிப்பை பற்றி நான் நினைக்கல. மதிப்பு பொருளுக்கு இல்லை, கொடுக்குறவங்க அன்புக்கு. அது அவரோட அம்மா போட்டிருந்தது, போட்டுக்க சொல்லி கொடுத்தாரு, போட்டுக்கிட்டேன். இதை போட்டிருந்தா உங்கள் தாத்தா என் கூடையே இருக்கிறதா எனக்கு ஒரு நினப்பு. அந்த நினப்பு தான் என்கிட்ட நினச்சிருக்கிற உசுறு. சின்ன குட்டிக்காக அல்ல, பெரியவர்களும் ஜன்னலோரம் கதவோரம் ஒட்டு கேட்பவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். அதற்காகவே உரத்த குரலில் விளக்கம். பாட்டியின் சுருங்கிய கண்களை உற்று நோக்கினாள் சின்ன குட்டி. ஐயா, இதுக்கு ஏன் அழுவுற? எனக்குத்தான் இந்த நவரத்தின மாலையை கொடுக்கணும்னு சொல்லிடு பாட்டி எல்லார்கிட்டேயும். அப்புறம் நீ செத்து போனதும் நான் எடுத்துக்கிறேன். வீட்டின் உட்புறம் எட்டி நின்று கொண்டிருந்த அம்மாவை திரும்பி பார்த்தாள் சின்ன குட்டி. இப்படி கூடவா குழந்தையிடம் சொல்லி கொடுப்பார்கள்? தலையில் கொள்ளிக்கட்டை வைத்தது போல் வேதனை கொன்றது சண்முகத்தம்மாவுக்கு. பதிலுக்கு காத்திருக்காமல் சொல்ல வந்ததை சொல்லிவிட்ட திருப்தியில் ஓடிவிட்டாள் சின்ன குட்டி சண்முகப்பிரியா. ஏய், இங்கே வாடி கண்ணே, கத்தினாள் பாட்டி. மாலையை கேட்டுட்டு ஓடிட்ட? சின்ன குட்டியை மடியில் சாய்த்து கொண்டாள். நான் செத்ததும் இந்த மாலையை உனக்கு கொடுத்துட்றேன்டா கண்ணு, கவலையே படாத. அது சரி, சாவறதுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஓ,
அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் கிடப்பாங்க. சாமிகிட்ட போயிட்டு தான் சொல்லுவாங்க. அப்புறம் நீ பாட்டிக்கு எங்கடி போவ? படம் வைப்பாங்க, அதை பார்த்து கும்பிட்டுக்குவேன். சினிமா டிவியில் பார்க்கல. சரி, பாட்டியே இல்லை, அப்புறம் மாலை மட்டும் ஏங்கன்னு உனக்கு? உன் நினைப்புக்காக எங்கள் அம்மா வச்சுக்குவாங்க. அம்மாவுக்கு நவரத்தின கல் பதிச்ச அட்டிகை, அப்பாவுக்கு மோதிரம், எனக்கு தொங்கட்டான். சண்முகப்பிரியாவின் பேச்சை கேட்டுக்கொண்டே நின்றான் மூத்தவனின் மகன் சபரி. அவன் அப்படியே ஓடிப்போய் தன்னுடைய அம்மாவிடம் செய்தியை ஒப்புவித்தான். அவள் தன் கணவனிடம் பற்ற வைத்தாள். இது என்ன நியாயம்? 30-40 கல்லுக்கு மேலேயே இருக்கு. எல்லாம் அந்த காலத்து கல்லுக, எல்லாம் பக்கா ஒரிஜினல். இன்ன தேதியில் அந்த மாலைக்கு எவ்வளவு வேல்யூன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படியே உங்கள் தம்பி மனைவிக்கு கொடுத்துட்டா நாம் என்ன செய்யறது? நாம் மட்டும் ஏமாளிகளா? கொடுத்துட்டாங்களா? இப்போ சும்மா பேச்சுக்கு சொன்னால் அப்படியே நடந்துட்டு போகுதா? அம்மா போட்டிருக்கிறது அந்த ஒரே ஒரு நகை தான். அது நகை கூட இல்லை, அற்புதமான ஒரு மாலை. அம்மாவுக்கு வேறு எந்த நகை மேலேயும் ஆசை இல்லை. அவங்களுக்கு அந்த மாலை மேலே தான் ஆசை. சொல்லி வச்சிருங்க, மாலையை கொடுத்தா 4 பேருக்கும் சமமாக தான் கொடுக்கணும். இல்லைன்னா என்ன பண்ண போகிற? நாம் எவ்வளவோ ஏமாந்துருக்கோம், அதில் இதுவும் ஒன்று. என்ன ஏமாந்துருக்கோம்? நான் ஏதாச்சும் சொல்லிட்டா போதுமே, உடனே சண்டைக்கு வந்துடுவீங்களே. பற்ற வைத்த தீயின் புகை மேல் எழும்பி பரவியது. எல்லோரும் தந்தையின் நினைவு நாள் சடங்குக்காக அவரவர் பிழைப்பு நகரங்களிலிருந்து குழந்தை குட்டிகளுடன் அம்மா இருக்கும் ஊருக்கு வந்தவர்கள். எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்று சேர்வது இப்படி தந்தையின் நினைவு நாள், ஊரின் பழமையான திருவிழா பண்டிகை நாட்களில் மட்டுமே. நினைவு நாளுக்கு வந்தவர்களுக்கு ஊரின் பழைய சொத்துக்களில், வரவு செலவுகளில் இயற்கையாகவே நாட்டம். இப்பொழுது நவரத்தின மாலை மீதும் கவனம் ஏற்படுத்தி தந்தவள் 2வது மருமகள். சண்முகத்தம்மாவின் 2வது மகளான சித்ரா எதற்கும் பயப்படாதவள், எதையும் வெளிப்படையாக பேசுபவள் என பெயர் பெற்றிருந்தாள். சித்ரா நேராக அம்மாவை தேடி சென்றாள். துணைக்கு அக்காவையும் இழுத்து சென்றாள். என்னம்மா, நவரத்தின மாலையா கேட்டாள் பாட்டி. ஆமாம்மா, இதை போய் யார் இப்போ கிளப்பி விட்டது? சின்ன அண்ணியா? அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? இப்போ என்ன அதுக்கு? ஏதோ சின்ன குழந்தை சண்முகப்பிரியா ஆசைப்பட்டு கேட்டா. எப்போவோ உங்கள் அப்பா கொடுத்தது, அந்த நினப்புக்காக போட்டிருக்கேன். இதை போட்டுக்கிட்டா தான் நினப்பா? கழட்டிட்டா நினப்பு போயிடுமா? மனசா இதை போட்டிருக்கு, மனசையா கழட்டிட போகிறேன்? இந்த மாலையே போட்டிருந்தாலும் போடாட்டாலும் மனசு ஒரே நிலை தான். அப்போ அவகிட்ட கழட்டி கொடுத்துட்ட போறியாம்மா? கொடுத்துட்டாலும் போச்சு, கொடுக்கலனாலும் ஒன்றும் குத்தமில்லை. எவ்வளவோ பார்த்தாச்சு. இதுக்கு போய் இன்னும் இவ்வளவு முக்கியத்துவம்? எங்கள் மாமியாருக்கு யார் கொடுத்ததோ அந்த காலத்தில் ஒரு அன்புக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த மாலையோட மதிப்பு பணத்தால் இல்லை, அன்பாலையும் மரியாதையாலையும் தான் மதிப்பு. இப்போ தான் எல்லாமே பணத்தோட அடிப்படையில் தான் மதிப்பு மரியாதைன்னு ஆகிப்போச்சு. அன்பு காணாமல் போச்சு, எல்லாமே மாறி போச்சு. நான் தனியாக புலம்பி என்ன ஆக போகுது? நான் என்ன பண்ணணும்? அதை மட்டும் சொல்லு, செய்யறேன். திகைத்து போய் நின்றாள் சித்ரா. அவளுடைய அக்கா அவள் தோள் மீது கை வைத்து கொண்டு நின்றாள். அம்மா, நீ ஒரு பித்தளை நகை போட்டிருந்தாலும் அது உன் மகள்களுக்குத்தான் சேரணும். இந்த மாலையை நீ கொடுக்கறதா இருந்தால் எனக்கும் அக்காவுக்கும் தான் கொடுக்கணும். உன் மருமகள்களுக்கு இதில் உரிமை இல்லை, அவங்க கேட்குறதுலேயும் நியாயம் இல்லை. அவ்வளவுதானே, கவலையை விடு, சிரித்தாள் சண்முகத்தம்மாள். மூத்த மகன் ஒரு வேலையாக டில்லி செல்ல வேண்டியிருந்தது. அம்மா ஆசைப்பட்டாள் என்று தன்னோடு அவளை காசிக்கு அழைத்து சென்றான். கங்கையில் மூழ்கி எழுந்து வந்தபோது சண்முகத்தம்மாள் வெறும் கழுத்துடன் கரையேறினாள். அம்மா, மாலை! பதறினான் மகன். கங்கையோடு போயிடுச்சு போலிருக்கு. கங்கை ஆசைப்பட்டு கழட்டிக்கிட்டா, அவளும் பொம்மநாட்டி தானே என்றாள் சண்முகத்தம்மாள் புன் சிரிப்புடன். அங்கே ஓடிக்கொண்டிருந்தாள் கங்கை மந்தகாச புன்னகையுடன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பை, தேங்க்யூ.